வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி நவகிரகங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. இந்த நவகிரகங்களின் சீற்றத்தை தணிக்கிறதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் ஈஸி தான். அதாவது ஒரு சில பொருள் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அது எந்தெந்த பொருள் எந்தெந்த ஏதாவது 9 கோள்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கோளுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி பரிகாரம் பண்ணோம்னா, அதாவது குளிக்கிற தண்ணியில் இதை கொஞ்சம் கலந்து குளித்தா நம்ம கிரகங்களை அமைதிப்படுத்துகிற மாதிரி அர்த்தங்க. அதனால் நமக்கு எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது முதல்ல சூரியனை பற்றி பார்க்கலாம். சூரியன் 9 கிரகங்களின் அரசன் இல்லையா. ஒருத்தருக்கு சூரியன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் அவருடைய பேர் புகழ் எல்லாமே கெட்டிடும். அவங்களுக்கு தொழில் நல்லா நடக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் சிவப்பு சந்தனம், அதாவது இது சூரியனை சாந்தப்படுத்துவதற்காக குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கணுங்க. சிவப்பு சந்தனம், குங்குமம், ஏலக்காய் இதை தண்ணியில் கலந்துக்கிட்டு அவங்க குளிக்கணுங்க. இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் சிவப்பு கிரகம். இதுவும் நல்ல கிரகம் சொல்ல முடியாது, சூரியனையும் நல்ல கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருவர் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வலுவிழந்தார்னா அவங்க குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உடல்நல கோளாறு, குடும்பம் முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இவங்க செவ்வாய் தோஷம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், குளிக்கிற தண்ணியில் சிவப்பு சந்தனம், சிகப்பு ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு இவங்க குளிக்கணும். இவங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்து சந்திரன். சந்திரன் மன அமைதி, அதாவது மனம் என்ன நினைக்குதோ, மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மனம் நல்லது நினைக்குதா, கெட்டது நினைக்குதா, இல்லை ஃப்ளெக்சிபிளாக ஆகுதா, ஸ்டெடி மைண்டாக இருக்கா, இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வருங்க. ஒருவருடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த சந்திரனை கொண்டு அவங்கள சாதகமற்ற நிலையில் வைக்கிறதுக்கும் சந்திரனால் முடியுங்க. மன உளைச்சலுக்கும் இவங்கள ஆளாக்குவார். அப்படியேப்பட்ட சந்திரனை நம்ம என்ன பண்ணணும் ஓகே ஆகும் அப்படின்னா, அதாவது வாசனை திரவியம், வெள்ளை சந்தனம், பூக்கள், கற்பூரம் இது கலந்து தண்ணியில் குளித்தோம்னா நமக்கு அந்த சந்திரனுடைய தோஷம் போயிடும். அடுத்து புதன். புதன் 9 கிரகங்கள்லேயே மிக சிறியதுங்க, ஆனால் வேகமானது. இப்போது புதன் கெட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மன உளைச்சல் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு புதன் படிப்பு நல்லா வராது, மந்தமாக தான் இருப்பாங்க. நிறைய தொழில் சம்மந்தமான பிரச்சனை வரும், தோல் நோய்கள் வரும். அதனால் இவங்க என்ன பண்ணணும், குளிக்கிற தண்ணியில் ஜாதிக்காய் அல்லது அஸ்வத் தண்ணீர், அதாவது ஜாதிக்காயை தண்ணீரில் போட்டு குளிங்க. இது புதனின் மோசமான விளைவுகளை குறைக்குங்க. ஜாதிக்காய் பொடியோ வீட்டில் எடுத்து நசுக்கிக்கோங்க, இல்லைன்னா ஜாதிக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்குதுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வியாழன். ஒவ்வொரு கிரகத்துலேயும் குரு, வியாழன்னாலும் குருனாலும் ஒன்று தாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஸோ அந்த குரு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அவர் பலவீனமாக இருந்தார்னா நமக்கு லைஃப்பில் எதுவுமே நல்லது நடக்காதுங்க. கடன் சுமை அதிகமாகவும், தொழிலில் சவால் இருக்கும், எதிரி தொல்லை அதிகமாகுவாங்க, அதோட மஞ்சள் காமாலை வரும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வியாழன், அதாவது குரு பகவானை, குரு கிரகத்தை நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம குளிக்கிற தண்ணியில் மஞ்சள் சந்தனம், மஞ்சள், குங்குமம்
போட்டு குளிக்கணுங்க. இது வந்து குரு பகவானை சாந்தப்படுத்துறதா ஆகும். இப்போது அடுத்து வீனஸ்ங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு திருமண வாழ்க்கை, அதாவது சுக்கிரன் வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யோகம் யோகம் கிடைக்கணும், நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கையெல்லாம் இவர் நடத்தி தருவாருங்க. இவர் பலவீனமாக இருந்தால் திருமண வாழ்க்கையை தடுப்பார். அதோடு வந்து நமக்கு சந்தோஷத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையே இருட்டாக்கிடுவாருங்க, ஒளிர செய்ய மாட்டார். அப்படியாப்பட்டவர் தான் இந்த சுக்கிர பகவானை நம்ம வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னா வெள்ளைப்பூக்கள், அவர் வந்து ஒயிட் இல்லையா அவர், ஸோ வெள்ளைப்பூக்கள் நிறைய சோம்பலையெல்லாம் இந்த கொடுப்பாருங்க அவர் கெட்டார்னா. ஸோ அவரை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னா வெள்ளைப்பூக்கள், சந்தனம், பால், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு குளிக்கிற தண்ணியில் கலந்து குளித்தா ரொம்ப நல்லது. அவர் அமைதியாயிடுவார். அடுத்து சனி வந்து சூரியனின் மகன். இவர் வந்து துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை தான் நமக்கு தருவாருங்க. தொழில், பணம், வாழ்க்கை எல்லாத்துலேயும் நம்மளை ஏமாற்றம் தான் கொடுப்பார். நம்மளை வந்து ஏமாற்றத்தை தான் சந்திக்க வைப்பார். அதனால் இவரை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா பெருஞ்சீரகம், கருப்பு எள்ளு, கடுகு எண்ணெய் இல்லைன்னா கசகசா இதை வந்து தண்ணீரில் போட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குளித்தோம்னா அதாவது சனி பகவானுடைய ஆக்ரோஷம்லாம் குறைஞ்சி அவர் வந்து அமைதியாகிடுவார், நமக்கு பிரச்சனை தரமாட்டார். அடுத்து ராகு. இது வந்து ஒரு நிழல் கிரகம்ங்க. இது வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், குளிக்கிற தண்ணியில் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு குளிக்கலாங்க. அதே மாதிரி கேது, இதுவும் ஒரு நிழல் கிரகம் தாங்க. இதுவும் நம்மளுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்ததுன்னா இதை என்ன பண்ணணும், மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஹால்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு கலந்து குளிக்கலாங்க. இதை குளித்தோம்னா இவங்க வந்து நமக்கு அவங்களால ஏற்பட்ட தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணியில் கூட இந்த மாதிரி கலந்து குளிக்கலாம். அதோட நமக்கு யோகம் வரணும் அப்படின்னா டெய்லி குளிப்போம் இல்லையா, நம்ம வந்து ஆண்களாக இருந்தால் கிழக்கு பக்கம் பார்த்து குளிங்க, பெண்களாக இருந்தால் வடக்கு பக்கம் பார்த்து குளிங்க. இப்போது குளிக்கும் போது நமக்கு நல்ல யோகம் வரணும் அப்படின்னா நம்ம இப்போ குளிக்கிற பொருளோட இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். என்னென்னு கேளுங்க, பால் சேர்த்துக்கலாம், அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், வாசனையான பொருட்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், வெட்டிவேர் பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் வசம்பு பொடி சேர்த்துக்கலாம், உப்பு கம்பல்சரி சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து இந்த கோயிலுக்கெலாம் போவோம் இல்லைங்களா, தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், திருச்செந்தூர் தீர்த்தம்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட போட்டு நம்ம குளிக்கலாம். இந்த மாதிரி குளித்தோம்னா நமக்கு வந்து இருக்கிற எல்லா நெகட்டிவ் பவர், கெட்டது, திருஷ்டி எல்லாமே போயிடும். நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருங்க. அதிர்ஷ்டம்னா அதில் எல்லாமே அடங்கிடும், A to Z அடங்கிடும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணி தானே அப்படின்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. அப்புறம் அதில் மஞ்சத்தூளும் கலந்து குளிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மஞ்சத்தூள் கலந்து தாராளமாக குளிக்கலாம். ஆண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் கலந்து குளிங்க, பெண்களாக இருந்தால் அந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அது கலந்து குளிங்க. பெண்கள் வந்து முகத்துக்கெல்லாம் குண்டு மஞ்சள் பூசிக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் ஒன்றும் பண்ணாது. கஸ்தூரி மஞ்சள் பூசினாலும் வெளியில் தெரியாது, மஞ்சள் மட்டும்தான் மஞ்சள் பூசின மாதிரி வெளியில் தெரியும். அதனால் பெண்கள்லாம் கம்பல்சரி மஞ்சள் பூசி குளிங்க. அதுதான் மகாலட்சுமி கடாட்சம். நமக்கு லைஃப்பில் ஏற்றம் வரணும், யோகம் வரணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா பெண்கள்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க அத்தனை பெண்களும் வேலைக்கு போனால் கூட பரவாயில்ல மஞ்சள் பூசுங்க.